ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஆல்ரெடி ஒரு கார்டன் டூர் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் கார்டனை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். புதுசாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, இப்போ பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன், சீசன் முடிஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். என்னோடய பெட் வந்து என் கூட கார்டனில் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், எனக்கு என்னென்ன செய்கிறான் கார்டனுக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய பேக்யார்ட் கார்டனோட ஓவர்வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை தான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இந்த செடியோட ஃபஸ்ட்டு ஃப்ளார் இது தான், அதனால தான் இதை ஃபஸ்ட்டு காமிக்கணும்னு நினச்சேன். வீட்டில் வந்து மொத்தம் 5 கலர்ஸ் செம்பருத்தி இருக்குது. ஸோ அதில் சில ஃப்ளார்ஸ் பூத்துருக்கு, அது என்னென்னு வீடியோஸில் பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஃபேவரட் கலர், அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் செம்பருத்தி. ஸோ பாவக்காய் வந்து நான் கொஞ்சம் இடத்துல போட்டிருக்கேன். சில இலைங்க வந்து எனக்கு பழுத்துட்டே வருது, அதை நான் எதாவது ரெக்டிஃபை பண்ணணும். சிலது வந்து நல்லா காய்க்குது, அதில் 1 2 இதோ காமிக்கிறேன் காயெல்லாம் உங்களுக்கு தெரியுதா. ஸோ குட்டி குட்டியாகவும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சீசன் பாவக்காய் ஆக்சுவலி சீசன் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் சில எல்லாம் தெரியுதில்ல, பழுத்துட்டே வருது. சிலது ஃப்ரெஷ்ஷாகவும் வந்துட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இலையே பழுத்து போயிடுச்சு நிறையவே. நான் காமிக்கிறேன், அந்த ஒயிட் செம்பருத்தி பூ காமிச்சேன்ல, அது கீழே கொஞ்சம் வச்சுருக்கேன் பாவக்காய் கொடி, அதுவும் அப்படி தான் ஃபுல்லாக இலையே பழுத்து போயிட்டே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலான்னு தெரியல. ஸோ இது வந்து வெள்ளரிக்காய் கொடிங்கெல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கிற மாதிரி தான் இருக்குது வெள்ளரிக்காய், பட் நிறைய காய் கொடுத்துச்சு. இப்போ என் பூ பூத்துட்டே இருக்குது, இன்னும் காய் வரலை. ஸோ நிறைய ஆனால் காய் கொடுத்துச்சு இந்த செடி எங்களுக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, பிஞ்சு வெள்ளரிக்காவாக கொடுத்துட்டு இருந்தது. நிறைய பூ வந்துகிட்டே இருக்குது, இன்னும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா. ஸோ இப்போ தான் கொடியை தூக்கி விட்டுருக்கோம், வெள்ளரிக்காய் கொடியை கம்பு கட்டி. ஸோ இது வந்து நம்ம ஃபேவரட் தக்காளி ஆக்சுவலி சம்மரில் வந்து அவ்வளோவா காய்க்கலை, நிறைய வாடி கூட போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் அப்படியே ரீட்டைன் ஆகி மறுபடியும் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். சில காய்ங்க பழுத்த காயும் இருக்குது, பழுத்த காயெல்லாம் வந்து பின்னாடி சைடு இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தக்காளி பூ இதோ தெரியுதா, பழுத்த காய் இதோ. தக்காளி பூ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இதோ இதெல்லாம் பழுத்த காய் இதில் இருக்கும், நான் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு. இதோ இந்த தக்காளி பூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு தக்காளிக்கான செக்ஷன்ஸ். இதெல்லாம் கீழே வந்து இப்போ தான் பச்சை மிளகா வந்து விதை போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு செடி இருக்குது மேலே, ஸோ கொஞ்சம் நிறைய இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு விதை போட்டிருக்கோம் இப்போ தான். இது வந்து நம்ம மணத்து தக்காளி, நம்ம கலவைக்கீரை கூட்டில் நான் சொன்னல நிறைய வந்திருந்தது, அப்போ இருந்தது. இதெல்லாம் புளிச்சக்கீரை, அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் கலவைக்கீரை கூட்டில். புளிச்சக்கீரை மட்டும் வந்து நீங்கள் தண்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நட்டிங்கனாலே வரும், புளிச்சக்கீரை, புதினா இதெல்லாம். ஸோ கத்திரிக்காவோட பூ இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு வர கத்திரிக்காய் நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கருவேப்பிலை வந்து ஒரு காம்பு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குது, என்னன்னே தெரியல. வாழை இலை இன்னும் கொலை வாழை இலையில், அதனால் இலையை அப்படியே விட்டுருக்கோம், எதுவும் எடுக்கலை. கொசு விரட்டி, கொசு இருந்தால் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் தக்காளி தான். இது வந்து வெள்ளரிக்காய், இது வந்து ரோஜா, பன்னீர் ரோஸ். இது மொட்டு விட்டுட்டுருக்கு, இப்போ தான் நிறைய பூ கொடுக்குது. இது கொஞ்சம் பன்னீர் ரோஸும் அந்த ரெட் ரோஸும் கம்பைண்டாக அப்படியே ஒரே இடத்துல மாதிரி அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். மொட்டு நிறைய இடத்துல பூத்துருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள், இதோ இதெல்லாம் மொட்டு விட்டுருக்கு இன்னும் புதுசாக. ஸோ இது வந்து ஆரஞ்ச் கலர் அண்ட் கம்பைன் ரெட் வித் ஆரஞ்ச் ரோஸ். இது சுண்டக்காய் மரம், இது கூட நிறைய இந்த வெயிலில் இதுவாகிடுச்சு. மல்லி வந்து கொடி இருக்குது, கம்பி சைடெல்லாம் கொடி வச்சுருக்கோம் ஃபுல்லாக, நீங்கள் ஓவர்வியூவில் பார்த்துருப்பீங்க. மல்லி வந்து 2 செடி இது பிணைஞ்சு தான் விட்டுருக்கோம். ஸோ இது வந்து பட் ரோஸ், அந்த சைடு இருக்கிறது. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ரோஸ், நல்லா டார்க் ரெட் அந்த மாதிரி வரும். இதுவும் கத்திரிக்காய் தான். ஸோ வெள்ளரிக்காய் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் விதை போட்டிருந்தேன், அதை நான் இப்போ தான் எடுத்து நாற்று நட்டு வச்சுருக்கேன் சைடில் ஃபுல்லாக.
வந்துட்டுருக்கு, பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கை மரம். இது வந்து அந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரைசல் வச்சுருக்கேன். அதில் தேமூர் கரைசல்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபுல்லாக ஒரு 10 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் இதை சுற்றி கொஞ்சம் லைட்டாக. இது வந்து பாரிஜாதம்னு ஒரு பூ சொல்லுவாங்க, அந்த பூ இது பாரிஜாதம். ஸோ இது வந்து சாமந்தி பூ இருக்குல்ல, அதோட செடி இது. இது வந்து செம்பருத்தி. இது வந்து நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, செம்பருத்தி டீ ரெசிப்பியில் பார்த்துருப்பீங்க. அது வந்து சுண்டக்காய் ஃபஸ்ட்டு போனது. இதுதான் அந்த ஒயிட் செம்பருத்தி. மாதுளப்பழம். இது நல்லா காற்றுக்கு ஆடுது. ஸோ வெண்டைக்காய் சேஞ்சிங் ரோஸ். இது வந்து ஈவினிங் ஆக ஆக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மார்னிங் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஈவினிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர வர பிங்க் ஆகும். இது வந்து வெண்டைக்காவோட பூ. ஸோ நிறைய பேருக்கு தெரியல எப்படி இருக்கும் பூ, எப்படி இருக்கும் காய்க்கு முன்னாடி, இப்படி தான் வரும். வெண்டைக்காய் மட்டும் மேலே பார்த்து தான் வளரும், கீழே வளராது. எப்பயுமே மேல் நோக்கி தான் வளரும் வெண்டைக்காய். ஸோ பார்த்துருப்பீங்க நீங்கள், வெண்டைக்காய் செடியிலேயே மேலே தான் வந்திருக்கும் எல்லாமே. ஸோ நான் வீடியோ எடுக்கும் போது ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, ஏதோ பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளை பற்றி சொல்லணுன்னா, பட்டர்ஃப்ளை வந்து வரணும் செடிக்கெலாம், வந்தால் தான் வந்து காய் வந்து பூ வந்து காயாக மாறும், பாலினேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கத்திரிக்காயோட ஃபுல்லோட இதுதான். இதுதான் கத்திரிக்காய் பூ காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே. கத்திரிக்காய் காய் காய்ச்சது இது. ஸோ இதான் பேக்யார்ட் கார்டன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டெரஸ் கார்டனிங்கோட ஓவர்வியூ காமிக்கிறேன். ஸோ ப்ரோமோலேயே என்னோடய பெட்டு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் பேர் வந்து பைரவா, ஒரு லேபோட ப்ரீடு தான் அது. அவன் சீரியஸ்லி ரொம்ப வந்து இந்த ஹெல்ப்லாம் பண்ணுவான். சில பொருள்லாம் நம்மளால் மேலே தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அவனே தூக்கிட்டு வருவான். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பக்கெட் தூக்கிட்டு வர்றது, அந்த வேலைலாம் பார்ப்பான். அப்புறம் காட் பண்ணுவான் பயங்கரமாக. டெரஸை சுற்றி யாராவது இருக்காங்களா, எதாவது பண்ணுறாங்களா அப்படிலாம் காட் பண்ணுவான். அப்புறம் பறவைங்களாம் வந்து துரத்துறது, இந்த வேலை பார்ப்பான். அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அவனை பற்றி பார்த்துட்டு நம்ம டெரஸ் கார்டனிங் பற்றி இன்னும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டெரஸ் கார்டனிங் பற்றி பார்க்கலாம், என்னென்ன செடி மேலே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. இது வந்து அரைக்கீரை. ஸோ இது வந்து ஒயிட் ரோஸ் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. நான் பூத்தா மேபி ஃபோட்டோஸ் இருந்தால் போடுறேன், ஃபோட்டோ இல்லை வீடியோ. இது வந்து ஆரஞ்ச் கலர் செம்பருத்தி. ஆல்ரெடி நம்ம வந்து 3 கலர்ஸ் பார்த்துட்டோம், 4 கலர்ஸ் பார்த்துட்டோம் ரெட்டோட சேர்த்து. ஸோ இது வந்து வெண்டைக்காய். இது வந்து சுண்டக்காய் செடி. ஆக்சுவலி இதுவும் கொஞ்சம் வெயிலில் வந்து வரலை, இப்போ தான் வந்துட்டுருக்கு. இதுவும் அரைக்கீரை. இது வந்து சேவல் கொண்டு பூன்னு சொல்லுவாங்க, மாலைக்கெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு மாலைலாம் செய்கிறாங்களே அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிரியாணி இலை. சார் வந்து அவங்க டியூட்டியை பார்த்துட்ருக்காரு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது காஞ்சது தான் நம்ம பிரியாணியில் போடுறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ தான் புதினா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண புதினாவை இதில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இலை வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து வெண்டைக்காய் செடி ப்ளஸ் தக்காளியும் பக்கத்துலேயே போட்டிருக்கேன். நல்லா தான் வந்துட்டுருக்கு, தக்காளி பூ விட்டுட்ருக்கு இப்போது. இதுவும் மணத்த தக்காளி செடி தான். ஸோ மணத்த தக்காளி வந்து வயிற்று புண்ணை நல்லா ஆற்றும், ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கத்திரிக்காய். இது வந்து வரி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் வந்து கோடு கோடாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூ கலர் கத்திரிக்காயிலே கோடு கோடாக அது. இதுவும் இன்னும் பூ தான் பூத்துட்ருக்கு, இன்னும் காய் வரலை. இப்படி தான் இருக்கும் பூ வந்து கத்திரிக்காய் பூ. இதுவும் அரைக்கீரை தான். ஸோ கீரை வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நிறைய அரைக்கீரை நிறைய போட்டு வச்சுருக்கோம். பருப்பு கீரை கூட இருக்கும், நான் இருந்தால் உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ. இது வந்து புதினா, பச்சை மிளகா,
நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய காய் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லோ செம்பருத்தி, அது வந்து ஆரஞ்சு, இது வந்து எல்லோ செம்பருத்தி இப்போ தான் வளருது. ஸோ இது வந்து சுண்டக்காய், இதுவும் அரைக்கீரை தான். ஸோ கீரையை நான் ஒரு 4-5 போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் அதான் சொன்னேன்ல, ஃப்ரூட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் ஃபிக்கு, அத்திப்பழம். இது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வெறும் ஒரு இலை தான் இருந்தது வாங்கிட்டு வரும்போது. ஸோ இப்போ 3 இலை வந்திருக்கு. ஸோ இதுவும் ஃப்ரூட்டு தான், கிரேப்ஸு. இதுதான் இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது வந்து வெள்ளரிக்காய். இது வந்து எங்கள் அம்மாவோட ஐடியா. கொஞ்சம் அழகாக இருக்கட்டும், பட் ரோஸ் வந்து நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியா. மண் வந்து கோகோபீட் ப்ளஸ் ஆயில் வந்து கீழே போட்டுட்டு மேலே வந்து பெபிள்ஸோட போடுறது. ஸோ மண் வந்து நிறைய தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் ட்ரை. ஸோ இது நல்லா வந்துச்சுன்னா இன்னும் நிறைய செடிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு மரமாவது லைஃப்பில் வளருங்க, வளர்த்து பாருங்கள். ஸோ வந்து அதிலேருந்து வர எடிபிள்ஸை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதோட சந்தோஷமே தனி. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சீரியஸாக சொல்லணும்னா செடி வளர்க்குறதுன்றது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. என்ன தண்ணி தானே ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பூச்சிங்க வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது செடியில். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்படி நிறைய டிசீஸ் வருமோ அதேமாதிரி பிளான்ட்ஸ்க்கும் நிறைய டிசீஸ் வரும். ஸோ நம்ம ஃபுட்டை வந்து இப்போது எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, நானும் நிறைய ஃபுட்ஸ் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வளர்க்கும் போதோ இல்லை நான் வந்து அதை யூஸ் பண்ணும் போதோ தான் எனக்கு தெரியுது ஒரு காய் உருவாக்க வந்து ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கத்திரிக்காய்லாம் சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு கரெக்டாக வளர ஒரு 60 days எடுத்துச்சு. நிறைய பூ பூத்துச்சு, காய் வரலை. அப்புறம் வந்து இந்த மாவு பூச்சி தொல்லை இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் செடி வளர்த்து அதை நீங்கள் சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவோ அதோட உழைப்பும் அதிகம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தேவையான காய்கறியை வீட்டிலே வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் இதில் பார்க்குறேன். பாய்.